வணக்கம் நண்பர்களே. ஆட்டோமொபைல் டிஸ்கஷனில் நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹாலேஜ் ட்ரக்ஸில் வைக்கக்கூடிய ஸ்பீட் லிமிட் தான். ஹாலேஜ் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது சரக்கு லாரிகளை தான் ஹாலேஜ் ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளை நிறைய பேர் கவனிப்போம், இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சிருப்போம். ஹைவேஸில் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரக்கை ஒரு சரக்கு லாரியை ஃபுல்லாக லோட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சரக்கு லாரியை இன்னொரு ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய ட்ரக், ஏபி ரெஜிஸ்ட்ரேஷனோ ஹரியானாவோ மகாராஷ்டிராவோ குஜராத்தோ ஏதோ ஒன்று, ரொம்ப ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். ரெண்டு ட்ரக்கும் ஒரே வேரியண்ட்டாக தான் இருக்கும், ஒரே இன்ஜின் பவர் தான் இருக்கும், லோடும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊர் ட்ரக்கை பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு ட்ரக் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கும். இது காரணம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரக்கு லாரிகளுடைய ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்க. இப்போ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஆபத்து என்ன, சட்டம் என்ன சொல்லுது, ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன உள்ளே நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, சரக்கு லாரியெல்லாம் வந்து லோடு அதிகம் எடுத்துகிட்டு போகுது, இதை மெதுவாக ஓட்டுறதுல என்ன தப்பு, இதை வந்து மெதுவாக ஊர்ந்துட்டே போட்டுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறது போல் இது ஒரு சிம்பிளான ஒரு மேட்ரு கிடையாது. இது உள்ள நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் என்ன சொல்லுது ஸ்பீட் லிமிட் பற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ட்ரக்ஸ், அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அல்லாத இந்த வெஹிக்கிள்ஸ், இந்த லாரிஸ், இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு 80 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஹைவேஸ்லேயும் எக்ஸ்பிரஸ் வேஸ்லையும் மேக்ஸிமம் ஸ்பீடு 80 அப்படின்னு சொல்லுது. தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டினுடைய ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதே 80 ஸ்பீட் லிமிட்டு தான் ட்ரக்ஸ்க்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த மேனுஃபேக்சரர், அந்த கம்பெனி அந்த ட்ரக்கை விற்கும் போதே ஃபேக்ட்ரியிலேயே அந்த ஸ்பீட் லிமிட்டை 80ல் ஃபிக்ஸ் பண்ணி தான் விற்கணும்னே சொல்லுது. ஒரு சில கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ்க்கு இந்த ஸ்பீட் லிமிட் இன்னும் கம்மியாக வைக்கணும்னு சொல்லுது. டம்பர் ட்ரக், அதாவது டிப்பர் ட்ரக்கை தான் டம்பர்னு சொல்லுவாங்க. டிப்பர் ட்ரக்குக்கும் டேங்கர் ட்ரக்குக்கும் இந்த ஸ்பீட் லிமிட் இன்னும் கம்மியாக இருக்கணும், 60லேயே ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது. இப்போ ஏன் அந்த டிப்பர் ட்ரக்குக்கும் டம்பர் டேங்கருக்கும் ஸ்பீட் லிமிட்டை இன்னும் கம்மியாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. ஜென்ரலாக டேங்கரையும் டிப்பரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சரக்கு லாரி ஹாலேஜ் ட்ரக் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சேஃப். அது ஏன்னா அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்திங்கன்னா வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அதனுடைய நீளம் அதிகம், ஸோ ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக சாயாது, ரோல் ஓவர் ஆகாது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட. ஸோ இதனுடைய ஓவரால் ஸ்டெபிலிட்டி அதிகம். செகண்டு, சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்திங்கன்னா இதோடைய சேஃப்டி அதிகம். டேங்கரில் கொண்டு போகக்கூடிய அந்த கூட்ஸ் பார்த்திங்கன்னா ஆயில் இந்த மாதிரி வெடித்து சதறக்கூடிய அந்த கூட்ஸ் அது கொண்டு போகும். ஸோ ஓவராலாக சரக்கு லாரி தான் டிப்பரையும் டேங்கரையும் கம்பேர் பண்ணும்போது சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் இந்த டம்பருக்கும் டேங்கருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட்டை கம்மியாக வைக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொல்லுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக என்ன நடைபெறுதுன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. டிப்பரும் டேங்கரும் நிறைய இடத்துல ரொம்ப வேகமாக போகுது, ஹை ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுது. ஆனால் ஹாலேஜ் ட்ரக் சரக்கு லாரிகள் பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட்டை ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு அவங்க செட் பண்ணுறது ஒரு 65-70 தான் அதை செட் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஹைவேயில் அந்த செங்கல்பட்டு பக்கமோ மதுராந்தகம் பக்கமோ ஹைவேல, நேஷனல் ஹைவேல நீங்கள் நின்னீங்கன்னா காலைல 4 மணிக்கெல்லாம் அந்த டிப்பர் ட்ரக்கெல்லாம் 110-120 கூட போகும். இந்த வால்வோ பஸ், இந்த மல்டி ஆக்சில் பஸ்ஸையே ஒரு ஏஎம்டபிள்யூ ட்ரக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்த வாட்டி கவனிச்சிங்கன்னா நீங்களே பார்க்கலாம். அதே போல் இந்த டேங்கர் ட்ரக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்பீட் லிமிட் எடுத்துகிட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. 20 வருஷத்து லைலான் ட்ரக் கூட இந்த சென்னை OMR ஐடி காரிடாரில் ஆப்ரேட் பண்ணுற ட்ரக்கெல்லாம் இப்போ ஸ்பீட் லிமிட் எடுத்துட்டாங்க. இன்னும் 90-100ன்னு போகுது. அது பிரேக் அடித்தா கூட நிற்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ ஹை ஸ்பீடில் இல்லீகலாக அந்த டிப்பர் ட்ரக்கையும் டேங்கர் ட்ரக்கையும் நிறைய இடத்துல நம்ம ஊரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் ஒன்ஸ் எல்லாரையும் எல்லா ஓனர்ஸையும் நான் வந்து இது சொல்லலை. ஒரு சில பேர் இல்லீகலாக இந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் சரக்கு லாரி பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே நம்ம மாநிலத்தில் ஸ்பீட் லிமிட்டை கம்மியாக வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 65-70 தான் இந்த சரக்கு லாரிகளை வைக்கிறாங்க. அதனால தான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஊர்ந்துட்டு போகும். நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு ட்ரக்கை எடுத்து திருச்சிக்கு போகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 15 hours 16 hours கிட்ட ஆகிடும், ஒரு பாதி நாளுக்கு மேலே ஆகிடும். ஏன்னா ஸ்பீட் லிமிட் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது. இந்த ஸ்பீட் லிமிட்டை சரக்கு லாரிகளில் கம்மியாக வைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆபத்து இருக்குது. மெயினாக பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு தான் பிரச்சனை. டிரைவர் இந்த வெஹிக்கிள்ஸை ஓட்டும் பொழுது நான் சொன்னது போல் சரக்கு லாரியில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன வெரைட்டினா 16 டன்னில் ஆரம்பிக்கும் ஹெவி ட்ரக், 16, 25, 31, 37. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 16 டன்னில் ஆரம்பித்து 37 ரிஜிட் ட்ரக் வரைக்குமே ஒரே இன்ஜின் தான் அது உள்ளே இருக்கும். 16 டன்னுக்கும் 180 HP தான் வைப்பாங்க.
37 டன்னுக்கும் 180 ஹெச்பி தான் வைப்பாங்க. லைலாண்ட் ஆகட்டும், இதாகட்டும், மற்ற வேரியண்ட் ஆகட்டும், டாடா லேலாண்ட். ஸோ 2 மெயின் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 16 ட்ரக்கில் 180 ஹெச்பி தான், 37 டன் ட்ரக்லேயும் 180 ஹெச்பி தான். அப்போது இதுக்கு ஸ்பீட் லிமிட்டை ஒரே ஸ்பீட் லிமிட் வைக்கலாமா? பஸ்ஸுனா பரவாயில்ல, பஸ்ஸுனால அது வெயிட் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு 80 85 வச்சா லாஜிக் இருக்குது. ஆனால் 16 டன் ட்ரக்குக்கும் 37 டன் ட்ரக்குக்கும் ஒரே ஸ்பீட் லிமிட் வைக்கலாமா? இது வந்து ஒரு அறிவுள்ள ஒரு செயலா? இது ஒரு அறிவீனமான செயலில் 16 டன் ட்ரக்குக்கு 65 வச்சிங்கன்னா ஓகே கரெக்டு. ஆனால் 37 டன் ட்ரக்குக்கு அதே 65 வைக்கலாமா? அது கிட்டத்தட்ட லோடு 2 மடங்குக்கு மேலே இருக்குது. அப்போ அது சொல்லப்போனால் ஒரு 90-95 வைக்கணும். அப்போ தான் அது லோடு அதிகமாக இழுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அது 60-65 போகும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, 16 டன் ட்ரக்குக்கும் அதே லிமிட்டை வைக்கிறாங்க, 37 டன் ரிஜிட் ட்ரக்குக்கும் அதே ஸ்பீட் லிமிட்டை தான் வைக்கிறாங்க. அப்போ 37 டன் ட்ரக்கில் 65-70 நீங்கள் ஸ்பீட் லிமிட்டை ஃபிட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் லோடு ஏற்றும் போது அது மேக்ஸிமம் ஸ்பீடு 40-45 தான் போகும். 40-45 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு போகும். அப்போ டிரைவர் பார்த்தீங்கன்னா ஓட்டுறாருன்னா சென்னையில் எடுத்தாருன்னா திருச்சி போகிறதுக்கு பாதி நாள் மேலே ஆகிடும். அப்போ எவ்வளோ கஷ்டம் ஒரு டிரைவருக்கு. அது ஊர்ந்துட்டு தான் போகும். இப்போ சென்னை டு திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நம்ம அந்த பிரிட்ஜ் வரும், அந்த ஓவர் பிரிட்ஜ் வரும். ஒரு பிரிட்ஜை தாண்டறதுக்கே ஒரு நிமிஷம் கிட்ட ஆகும். அடுத்த வாரம் நீங்கள் போகும்போது பாருங்கள், அந்த ட்ரக் மெதுவாக கஷ்டப்பட்டு ஏறி அந்த பக்கம் இறங்குறதுக்குள்ளே சராசரி ஒரு நிமிஷம் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஊர்ந்து சென்றுட்டு இருந்தால் எப்போ போய் சேர்றது? இது வந்து டிரைவருக்கு எவ்வளோ கஷ்டம். அது இல்லாமல் இதனால் டிராஃபிக் ப்ராப்ளம் வேறு. ஒரு சில டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேனில் ஓட்டாமல் வேறு வழி இல்லாமல் ஃபாஸ்ட் லேனில் ஓட்டுவாங்க. ஃபாஸ்ட் லேனில் இந்த வேகத்தில் ஓட்டினாங்கன்னா பஸ்ஸுக்கு வழி விட முடியாது, காருக்கு வழி விட முடியாது, டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் ஆகும். அது இல்லாமல் எமர்ஜென்சியில் எங்கேயோ அந்த ட்ரக்கு மாட்டிக்கிச்சுன்னா அதை வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்பீட் லிமிட் கம்மி, ஆக்சிலேட்டர் அமுக்குனாலும் மேலே எந்திரிக்காது. மெயினாக அந்த ஸ்பீட் லிமிட் டார்க் கர்வ், மேக்ஸிமம் டார்க் கர்வில் செட் பண்ணுவாங்க. ஒரு 1700 ஆர்பிஎம்மில் செட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஒரு சில ட்ரக், ஓல்டு ட்ரக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மாட்டிச்சுன்னா அதை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்பீட் லிமிட் அதில் இருக்கும். ஒருவேளை இடிசி ட்ரக்காக இருந்ததுன்னா, எலக்ட்ரானிக் டீசல் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா அதை சாதாரணமாக டிரைவர்ஸால் எடுக்க முடியாது. ஆபத்தில் மாட்டிச்சுன்னா கூட இன்ஜினியரை கூப்பிட்டு தான் அந்த ஸ்பீட் லிமிட்டை ரிமூவ் பண்ணி தான் அந்த ட்ரக் ஆக்சிலேட்டர் அமுக்கி மேலே தூக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது இல்லாமல் ஒரு சில இடத்துலலாம் இந்த குற்ற சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ரக்ஸை வந்து வழிமறித்து கொள்ளையடிக்கிற சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி கோவா பெங்களூர் ரூட்டில் இது அதிகமாக நடைபெற்றது. இதில் மெயினாக மாட்டினது வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் சரக்கு லாரி தான் அங்கே மாட்டுச்சு நிறையா. இது விக்டிமாக ஆனவங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போன டிரைவர்ஸ் தான் மாட்டினாங்க. அவங்க தந்த கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணல. அங்கே இருந்த போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இவ்வளோ தூரத்துலேருந்து ட்ரக்கு வருது, க்ரைம் எங்கே நடந்தது எங்களால் அசர்டைன் பண்ண முடியாது, அதனால் அந்த ஜூரிஸ்டிக்ஷனை எங்களால் சொல்ல முடியல, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு அவங்க அறக்கழிச்சு கடைசியில் அந்த பிரச்சனைக்குள்ளேயும் இந்த டிரைவர்ஸ் வந்து மாட்டினாங்க. அப்போ இந்த ஸ்பீட் லிமிட்டை வச்சாங்கன்னா நாளை பின்ன ஒரு நைட்டில் கிரைமே நடக்குது. ஒரு கேங் வந்து ஒரு ட்ரக்கை அட்டாக் பண்ணி உள்ளே இருக்க அந்த கூட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 80லையாவது ஸ்பீட் லிமிட்டை வச்சா தான் எஸ்கேப் ஆகி வேகம் போக முடியும், சைட்டில் வர முடியும், எஸ்கேப் ஆக முடியும் டிரைவர். அப்போ இவ்வளோ கம்மியாக ஸ்பீட் லிமிட்டை வச்சாங்கன்னா ஒரு ஆபத்து அவசரத்தில் கூட எஸ்கேப் ஆக முடியாத சூழ்நிலையில் இந்த டிரைவர்ஸ் வந்து மாட்டிக்கிறாங்க. இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். நான் சொன்னது போல் தமிழ்நாடு ஹாலேஜ் ட்ரக்ஸில் தான் இந்த ஸ்பீட் லிமிட் கம்மி. மற்ற ஸ்டேட் ஹாலேஜ் ட்ரக்கில் இந்த ஸ்பீட் லிமிட் அதிகம் தான் வைக்கிறாங்க. அடுத்த வாட்டி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா ட்ரக்கோ, ஹரியானா ட்ரக்கோ, ஆந்திராவோ, சவுத் இந்தியாவில் ஆந்திரா ட்ரக்குமே ஸ்பீட் லிமிட் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் அது நம்ம ட்ரக்கோட போகும்போது ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். இது இல்லாமல் புதுசாக ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆக்சில் லோடை அதிகப்படுத்திட்டாங்க. ஒரு ஆக்சிலும் சராசரியாக 9 மெட்ரிக் டன் வரைக்கும் ஏற்றலான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ மேனுஃபேக்சரர்ஸ்லாம் புது வேரியண்ட்டை கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி 2 ஆக்சில் ட்ரக்கு 16 டன் வரைக்கும் தான் வரும். இப்போ 18 மெட்ரிக் டன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் 25 டன் ட்ரக்கை 28 டன் ஆக்கிட்டாங்க, 31 35 ஆக்கிட்டாங்க, 37 43 ஆக்கிட்டாங்க. அப்போ இதில் கவனிச்சிங்கன்னா டன்னேஜ் அதிகப்படுத்திட்டாங்க, லோடு அதிகப்படுத்திட்டாங்க மேனுஃபேக்சரர்ஸ். ஆனால் அதே இன்ஜினை தான் ஃபிட் பண்ண போகிறாங்க. 180 ஹெச்பி இன்ஜினை தான் மறுபடியும் அதே ட்ரக்குக்கு ஃபிட் பண்ண போகிறாங்க. அப்போ இன்ஜின் அதே இன்ஜின் தான் வைக்க போகிறாங்க. ட்ரக் லோடு அதிகமாக போகுது. இப்போ என்ன நடக்குது, ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனைன்னு பார்த்துட்டோம் சரக்கு லாரியில். இப்போ இன்னும் ஆக்சில் லோடு அதிகமாகப்படுது, சரக்கு இன்னும் அதிகம் ஏற்ற போகிறாங்க, லோடு அதிகமாக போகுது. ஏற்கனவே மெதுவாக போயிட்டு இருந்து இன்னும் இப்போ மெதுவாக தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும். ஏற்கனவே 45 போன ட்ரக் இப்போ வந்து 40 தான் போகும். நான் சொன்னது போல் ஏற்கனவே ஸ்பீட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறத முட்டாள்தனமான ஒரு அறிவீனமான ஒரு விஷயத்தை வச்சு அவங்க பண்ணுறாங்க. 16 டன் ட்ரக்குக்கும் அதே ஸ்பீட் லிமிட்டு, 37 டன் ட்ரக்கும் அதே ஸ்பீட் லிமிட் வைக்கிறாங்க. இதே தப்பு முதல்ல. ஏன்னா ட்ரக்கும் பஸ்ஸும் வேறு. பஸ்ஸுடைய மேக்ஸிமம் வெயிட்டே பார்த்தீங்கன்னா
அது வந்து கம்மி தான், 16 மெட்ரிக் டன் தான் இருக்கும் மேக்ஸிமம் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்டு. ஆனால் ட்ரக் அப்படி கிடையாது, 16 டன்னில் ஆரம்பித்து 37 டன் வரைக்கும் ரிஜிட் ட்ரக் இருக்கும். ஆனால் இன்ஜின் ஒரே இன்ஜின் தான், 160 ஹெச்பியோ 180 ஹெச்பி தான் வைக்க போகிறாங்க. ஒரு சில வேரியண்ட்டில் தான் இன்ஜின் பவர் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்பீட் லிமிட்டை செட் பண்ணுறதே வந்து ஒரு ராங் ப்ரொசீஜர். இந்த நிலவரத்தில் இப்போ புது ரூல்ஸ் படி அதிக ஆக்சல் லோடு வச்சு இன்னும் அதிக லோடு தான் ஏற்ற போகிறாங்க. ஆனால் மறுபடியும் அதே பிரச்சனை தான் இருக்குது, உள்ள அதே இன்ஜின் தான் இருக்கும். 16 டன் ட்ரக்கும் அதே ஸ்பீட் லிமிட் தான் வைக்க போகிறாங்க, 37 டன் ட்ரக்குக்கும் அதே ஸ்பீட் லிமிட் தான் வைக்க போகிறாங்க. மறுபடியும் நான் சொன்ன பிரச்சனை அப்படி தான் இருக்க போகுது, இன்னும் மோசமாக போகுது. அப்போ இந்த டிரைவர்ஸ்க்கு இன்னும் கஷ்டம் அதிகமாக தான் ஆகும். ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு போகணும் டிரைவர், இந்த இவ்வளோ வேதனை அனுபவிச்சு தான் அந்த டிரைவர் ஓட்டணும். அவர் இவ்வளோ கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஓட்ட போகிறாரு. மற்றும் நான் சொல்லும்போது இந்த சேஃப்டி ப்ராப்ளம், இந்த க்ரைம்ஸ் எல்லாமும் நடந்தாலும் டிரைவர்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. 65 ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது 40 தான் போகும் மேக்ஸிமம் லோடில். ஒரு ஆபத்து அவசரம் நான் சொல்லும்போது அந்த நைட்டில் நடக்கக்கூடிய இந்த க்ரைம்ஸ்லாம் கூட எஸ்கேப் ஆகணுன்னா கூட டிரைவரால் முடியாது. அப்போது என்னுடைய ஒரு கோரிக்கோள், அன்பான ஒரு வேண்டுகோள், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஓனர்ஸ்கிட்ட தயவுசெய்து ஸ்பீட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் சொன்னது போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸை 80 வரைக்கும் வைக்கலாம்னு சொல்லுது. அப்போ தாராளமாக ஹாலேஜ் ட்ரக்குக்கு நீங்கள் ஒரு 80 வரைக்கும் வைக்கலாம். அதுவும் ஹை அண்ட் வேரியண்ட்டுக்கு 37 டன் 31 டன் இதுக்கெல்லாம் அதிகம் வைக்கணும். 80 வச்சிங்கன்னா தான் மேக்ஸிமம் லோடில் ஏற்றும் போது ஒரு 60 போகும். நீங்கள் 16 ட்ரக்கு வைக்கிறது 37க்கு நீங்கள் வைக்கக்கூடாது, அது தப்பு. அதனால் இனிமேலாவது இந்த சரக்கு லாரியினுடைய இந்த ஸ்பீட் லிமிட்டை அதிகப்படுத்தணும். இதை வந்து ஓனர்ஸ் தான் செய்யணும். அது இல்லாமல் கவர்மெண்ட் அவங்க சைடில் என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான ஸ்பீட் லிமிட்டை ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். அவங்க இப்போ டம்பர் ட்ரக்கு டேங்கர் ட்ரக்குக்கு சொல்கிறது போல் மற்ற ஓவராலாக ஹாலேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரக் எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரக், அதாவது மினி ட்ரக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரக், அதுக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஸ்பீட் லிமிட்டை சொல்லிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். அது இன்னும் வந்து நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ட்ரக்கில் நான் சொன்ன பிரச்சனை என்னென்னா அந்த டன்னேஜ் பிரச்சனை இருக்குது. ட்ரக்கும் பஸ்ஸும் ஒன்று கிடையாது. அப்போ இது ஸ்பீட் லிமிட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம அந்த ஒரு டன்னேஜ் கேட்டகிரிக்கும் ஒரு ஸ்பீட் லிமிட்டை நம்ம சொல்லணும். இந்தளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான இஷ்யூ இது. அவ்வளோ ஈஸியாக நம்ம வச்சிட முடியாது, இவ்வளோ ஸ்பீட் வைங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆக்சல் இதுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் கிராஸ் வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த கேட்டகிரிக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட்டை வைக்க சொல்லணும். அப்படி வச்சாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். சரி, கவர்மெண்ட் வைக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஓனர்ஸ்க்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கனிவான அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து சரக்கு லாரிகளில் நம்ம ஸ்டேட்டில் ஸ்பீட் லிமிட்டை அதிகம் வைங்க. குறைஞ்சது ஒரு 75-80 வைங்க. நான் சொன்னது போல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேதனை விலகும். அது இல்லாமல் இந்த சேஃப்டி ப்ராப்ளம்ஸ், இந்த க்ரைம்ஸும் பார்த்திங்கன்னா நடைபெறாமல் இருக்கும். நன்றி.